அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காஃபி லவர்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட் அண்ட் சில்கியான எக்லெஸ் காஃபி புட்டிங் அதுதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாஃப்ட் அண்ட் சில்கியான எக்லெஸ் காஃபி புட்டிங் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இங்கே நான் 10 கிராம் அளவுக்கு அகார் அகார் அதாவது கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நூல் டைப்பில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்ல, இந்த மாதிரி நூல் டைப்பில் இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விடுறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பிராண்ட்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நெஸ்கஃபே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கடல் பாசியும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருவோம். கடல் பாசி ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும். ஏன்னா நம்ம இதை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அது நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ தான் புட்டிங் நல்லா செட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்து இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த புட்டிங் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பால் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறத ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பால் கொதிக்கிற வரைக்கும். அதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கெட்டியான பால் சேர்த்துருக்கோம். அதே நேரம் கடல் பாசி சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கீழே பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல காஃபி பவுடர், அதையும் சேர்த்துட்டு கூடவே 100 கிராம் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். அதுக்கு 10 கிராம் கடல் பாசி, 100 கிராம் சீனி சேர்த்துருக்கோம். இது கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் தித்திப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் கூட நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பாலை கொதிக்க விட்டுருவோம். சீனி நல்லா கரைஞ்சி அந்த காஃபி பவுடர் சேர்த்தோம்ல, அதுவும் பாலோட நல்லா கலந்து வரணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுருவோம். அதுக்கு மேலே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பால் ஆல்ரெடி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்ல, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கண்ணாடி ட்ரேயில் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் அது மேலே இருக்கிற பப்புள்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் புட்டிங் செட் ஆகி வரும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இது வெளியிலேயே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியிலேயே ஆற வச்சு செட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆறுனதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக கட் ஆகி வந்திருக்கு. அதே நேரம் நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவு சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் 2 லேயரில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காஃபியோட ஃப்ளேவர் தான் செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பூன் வைக்கும் போதே எவ்வளோ அழகாக கட்டாகி வருது பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இனிப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது. நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது கரெக்டான அளவில் தான் இருக்குது. காஃபி லவர்ஸுக்கெலாம் இந்த காஃபி புட்டிங் செம்மையாக பிடிக்கும். ஏன்னா அந்த காஃபியோட ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக இருக்குது. வீடு ஃபுல்லாமே அந்த வாசனை தான் இருக்குது. பாப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அம்மா எப்போ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. கையில் வச்சுருக்கும் போதே அவ்வளோ அழகாக வலிக்கிட்டு போகுது. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய புட்டிங் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த புட்டிங் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாப்பாவே சொல்லிட்டாங்க. இந்த புட்டிங் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காஃபி லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.